கனிமொழி மேடம் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. 2016ல இருந்ததுன்னு சொல்றாருல்ல. 2016க்கு அப்புறம் அது மாறிடுச்சா? கொரோனா காலகட்டத்தில டாஸ்மாக் வாசல்ல வந்து மக்கள நிக்க வச்சது தான் இவங்க பண்ண சாதனைன்னு கனிமொழி மேடம் பேசலையா? இது 2016ல பேசுனாங்களா? 2021ல தானே பேசுனாங்க. அந்த தேர்தலுக்கு தானே பேசுனாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணினாங்க? என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க டாஸ்மாக்க குறைக்கிறதுக்கு? எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. மக்கள் விஜய் சிறைக்கு வந்தா தான் மது இருக்காங்க. விலக்கு வந்துரும்ல? மது விலக்கு வருமா? பூரண மது விலக்கு. கண்டிப்பா சார். கண்டிப்பா மது மது டாஸ்மாக்லாம் மூடிடுவீங்க. மக்கள் கிட்ட மக்களுக்கும் இந்த போதைக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளிய வந்து உருவாக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. இதுவரைக்கும் ஆட்சியில இருந்து இந்த மாதிரி ஒரு தவறான சித்தாந்தத்த, தவறான ஒரு எண்ணங்கள மக்களுக்குள்ள கொண்டு வந்து, மக்கள போதைக்கு அடிமையாக்கி இப்ப கூட பார்த்திருப்பீங்க. ஒரு 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 சின்ன பிள்ளை வந்து போதை வஸ்து எடுத்துட்டு கஞ்சா வியாபாரம் பண்றேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பேசின வீடியோ. அதெல்லாம் பார்க்கும்போது மனம் இது பழைய பதைக்குது. வீடியோ. நம்மளோட மனம் பதைக்குது. இதுக்கப்புறம் இது வர 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 நம்மளுடைய எதிர்கால சந்ததிகள் எப்படி இருப்பாங்க? நம்மளுடைய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வரணுமா, வளரணுமா அப்படிங்கிற ஒரு 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 அச்சம் மக்கள் கிட்ட இருக்கு.